வணக்கம், வணக்கம். என் பேர் பாக்கியலட்சுமி. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி 2026ல தோத்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் தமிழன் சாகல. தமிழர் உணர்வுகள் சாகல. தமிழர்கள் உணர்வோட தான் இருக்கோம். இந்த அரசியல் வந்து எப்படின்னா, பணத்தாலையும் கட்டி போட்டுருக்கு. சினிமா மோகத்திலயும் கட்டி போட்டுருக்கு. மதுவால கட்டி போட்டுருக்கு. இப்படி பல வடிவத்துல மக்கள வந்து அறியாமையில மூழ்கடிச்சிருக்கு. அந்த மூழ்கடிக்கப்பட்ட மக்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இணர்வு ஊட்டி, நம்மலாம் இப்ப அடிமைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படியே நம்ம போயிறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வரலாறு இருக்கு. நம்ம இனத்த அழிச்ச வரலாறு இருக்கு. அதே இனத்த அழிச்ச கொடூரர்கள் தான் இங்கேயும் ஆட்சியாளர்களா இருக்காங்க. அவங்க ஒரு சிங்களர்களால நம்ம இனப்படுகொலை செஞ்சோம்னா, இங்க மற்றவர்களால சாராய போதையாலையும், மதுவாலையும், சினிமா மோகத்தாலையும் பல தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கே தெரியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நடிகர் சினிமா முகத்துல வர்றாருன்னா, அவர பார்க்க போய் பல பேர் சாகுறாங்க. அது யார் சாகுறாங்க அப்படின்னா, இதே தமிழர்களும் சாகுறாங்க. இந்த சாராயத்தால பல பேர் சாகுறாங்க. மதுவால. பல வருடமா. அது 1967ல இருந்து இந்த மதுவால வருஷத்துக்கு பலாயிரக்கணக்கானவர் பெண்கள் தாலி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகள் கடத்தி, இந்த அரசியல் நமக்கு எதிரான அரசியல். இதுல இருந்து நம்ம மாறுபடணும். நம்மளோட ஒரே அரசியல் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நம்ம அண்ணன் மட்டும்தான் நம்ம இனத்துக்கு பாதுகாப்பா இருக்காரு. அவரோட உணர்வுகளை நம்ம மதிச்சு, அவருக்கு என்னைக்குமே நம்ம கை கொடுத்து, நம்ம பின்னாடியே போகணும். அப்பனாதான் நம்மளோட மக்களுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல தலைமுறையை விட்டுட்டு போக முடியும். இயற்கையை விட்டுட்டு போக முடியும். இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, இப்ப வந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, இயற்கையை பாதுகாக்கணும். நமக்கு கொடுமை அப்படின்னா, இந்த மது கடைகளையும், இந்த போதைப் பொருட்களையும் ஆளும் வர்க்கமே அதை கையில எடுத்து முன்னெடுத்து போய்க்கிட்டு இருக்கு. அது மக்களுக்கு தெரியல. அவங்களுக்கே நம்ம அதிகாரத்தை கொடுத்து நம்ம ஆட்சியில உட்கார வைக்கணும். எந்த மதுவும் ஒழிக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. நாங்க பிரச்சாரத்துல ஈடுபட்டோம். தொடர்ந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3, 4 மாசமா தொடர்ந்து மக்கள்கிட்ட சந்திச்சு பேசும்போது எல்லா மக்களும் ஒருத்தர் விடாம இந்த மதுக்கடை மூடுனா போதும், நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிறத எல்லாரோட. ஆனா அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது இந்த ஆட்சியாளர்களே மதுக்கடை ஆலைகளே வச்சிருக்காங்க அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. அப்ப இங்க அந்த 500, 1000 கண்ணை மறைச்சிருது. அந்த அளவுக்கு மக்களை வந்து அறியாமையில மூழ்கடிச்சிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு உலகம். உங்களுக்கு 500, 1000 கிடைச்சிச்சுன்னா போதும்னு நினைங்க. சினிமாவா, ஏதாவது ஒரு நடிகர் படமா, அதோட முடிச்சுக்கோங்க. இதே மனநிலையிலேயே அரசியல்வாதிகள் தக்க வச்சுக்கிட்டே வராங்க. அவங்க என்னைக்குமே ஏழ்மையா இருந்தாதான் அவங்க அதிகாரத்துல இருக்க முடியுங்கிற கண்டிஷன்லயே கொண்டு வராங்க. எந்த அரசியல் கட்சியாவது மரங்களை வளர்ப்போம், இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாதுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்றாங்களா? அது கிடையாது. எல்லா அரசியல் யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி, வந்த உடனே முதல் வேலை என்ன செய்யறாங்க? எங்கெங்க பெரிய பெரிய மரங்கள் இருக்குன்னு வெட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு மரம் பெரிய மரம் பார்த்தா இது 10,000 போகும், 20,000 போகும், 30,000 போகும். இந்த பணத்துலதான் கண்ணா இருக்காங்க. ஆனா மக்கள், அந்த மரத்துக்கு பக்கத்துல வாழக்கூடிய மக்கள் கேட்கும்போது, இந்த மரத்தை வெட்டலாமான்னு யாராவது கேட்கறாங்களா? கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு அந்த மரத்தை காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஊர்ல ஒரு பனைமரம் இருந்தா, அந்த பனைமரத்தோட சாதாரண வேர்ல இருந்து நுனி இலை வரைக்கும் பயன்படுது மக்களுக்கு. இந்த அரசுக்கு தெரியாதா? தெரியுது. தெரிஞ்சாலும் அந்த பனைமரத்தை பாதுகாத்து அதுல இருந்து வர்ற பொருட்களை வச்சு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னா, இந்த மக்கள் செல்வ செழிப்பா வந்துருவாங்க. நம்ம அரியணையில உட்கார்ந்துருக்க முடியாது. இப்ப பனைமரம் இருந்துன்னா, பனைமரம் இல்லைன்னா சரி, மக்கள் எப்பயுமே பனைமரம் இல்லைன்னா கருப்பட்டி வராது. கருப்பட்டி வரலைன்னா மக்கள் சீனியை நோக்கி போறாங்க. சீனியை கவர்மெண்டே கொடுக்குது. சீனினால எவ்வளவு கெடுதல் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். வேற வழி இல்ல. வேற அதை சாப்பிட கட்டாயம். ஏன்னா பனைமரம் இருந்தா தானே கருப்பட்டி எடுக்க முடியும். கருப்பட்டி இப்ப விலைவாசி ரொம்ப கூட. அதிக பனைமரம் இருக்கும்போது கருப்பட்டிகள் விலைவாசி குறையும். பனைமரத்தை அழிக்கிறாங்க. கோடிக்கணக்கான மரம் இருந்தது. இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அண்ணே அது ஒரு பெரிய ஒரு பொருளா எடுத்து தமிழ்நாடு நம்ம பனைமரத்தை நட்டி வைக்கணும். வருங்கால தலைமுறைகளாவது இதை வச்சு வாழ்வாதாரத்தை பயன்படுத்திக்கலாம்னு கொண்டு வராங்க. மூளை வந்து செலவை செஞ்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு விளம்பரத்துல செலவை செய்யறாங்க பொதுமக்களை. ஏன்னா டிவி அவங்களே கொடுத்துறாங்க. டிவி மூலமா, நாடகத்தின் மூலமா, படங்கள் மூலமா இந்த எதெல்லாம் தேவையில்லையோ அதை அப்புறம் புகுத்துறாங்க. இலவசங்கிறது வாங்கக்கூடாது. இந்த மக்களோட சீரழிவுக்கு முக்கிய காரணமா இலவசம் தான். ஆனா இலவசம் தான் வேணும்னு இந்த படம் மூலமா, நாடகம் மூலமா சினிமாவில் காமிக்கிறாங்க, திரையில காமிக்கிறாங்க. வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்காங்க, டிவி கொடுக்குறாங்க இலவசமா. இதுதான் மக்களை வந்து இலவசம் தான் உங்களுக்கு முக்கியமானது பாரு. காரணம் என்ன? டிவியை கொடுக்குறாங்க. டிவியில உள்ள கனெக்ஷன் யாருன்னா அந்த அமைச்சரோட பின்னணியில இருக்கு. நீ நீ படம் பார்த்தாலும் பார்க்கறதுனால மாசம் 300 ரூபாய் கட்டியாகணும். எங்க போகுது? அங்க போகுது. மக்களோட 1, 2, 5,000 மாசம் 2,000, 3,000 சேர்த்து வச்சாலும் அது அப்படியே அவங்க பிடிக்கிட்டு போறது திட்டம் போடுறாங்க. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வரும்போது ஆட்சி அமையவும் அவங்க திட்டம் பூராமே மக்கள்கிட்ட இருந்து எப்படி வரி பணத்தை புடுங்கலாம், அவன் 1, 2 சம்பாதிக்கிறானா அதை எப்படி நம்ம அபகரிக்கலாம், மேலும் அவங்களை எப்படி வறுமையில வச்சுக்கலாம், இதே திட்டத்துல தான் வர்றாங்க. மக்களுக்கு ஆதரவாகவோ, அவன் வாழ்வாதாரத்தை ஏத்தணுமோ, வேலை வாய்ப்பை கொடுக்கணுமோ, ஆண்டுக்கு ஆண்டு வேலை வாய்ப்புகள் மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க. கால தலைமுறைகள்லாம் மழைனா என்ன அப்படின்னு படத்துல வரைஞ்சுதான் படிக்க முடியும். ஏன்னா கன்னியாகுமரியில போய் பாருங்க, முக்காவாசி மலையில வெட்டிட்டாங்க.
அந்த தலைமுறைகளுக்கு உங்களுக்கு இந்த கைபேசியை கொண்டுறாங்க. கைபேசி மூலமா பல கேம் விளையாட்டை கொண்டுறாங்க. அது ஒரு போதையை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு திரையுல சிகரெட் எப்படி குடிக்கலாம், சாராயத்தை எப்படி குடுக்கலாம், போதை ஊசி போட்டா என்ன செய்யலாம், இதத்தையும் திணிக்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட்க்கு பாக்குறாங்க இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் என்டர்டெயின்மென்ட்ல பாக்குற 1 மணி நேரமும், 1/2 மணி நேரமும் அந்த சாராயம் எப்படி குடிக்கலாம், போதை ஊசி போட்டா என்ன, மரம் மரம் துட்டு வெட்டு, மலைகள் மண் குவாரி, இவன் பெரிய பணக்காரன்டா, குவாரி வச்சிருக்கான்டா, இவன் மணல் குவாரி வச்சிருக்கான்டா. அந்த அந்த இயற்கை திருடர்கள பெரிய முதலாளி மாரி சித்தரிக்கிறாங்க இவங்களே. அப்ப இளைஞர்கள் மனசுல என்ன போகும்னா, அப்ப மலைகள வெட்டி குவாரி வச்சோம்னா நம்மளும் பணக்காரங்களா போலாம். பணக்காரனா ஆகணும். அவங்களுடைய இதான் ஏன்னா வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் என்ன இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்ல. வேலை வாய்ப்புனா எங்க பொருளாதாரம் வருதுன்னு இவன் காட்டி குடுக்குறான். இப்படி வருமானம் பண்ணு. மரத்த வச்சா ஒரு மரம் இவ்வளவு. ரோடு போடுறோங்கிற பேர்ல பல லட்சக்கணக்கான மரங்கள வெட்டியிருக்காங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வேலை இல்லாதவன் யானைக்கு டவுசர் தச்சானாம். அது மாரி பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெட்டிட்டு, சின்ன சின்ன பூச்செடிகள வெட்டி வச்சு, இந்த பூச்செடிகளுக்கு டெய்லி தண்ணி ஊத்துறது மாரி, அதுக்கு கோடிக்கணக்கான செலவுகள செஞ்சு, நம்மளோட மக்களோட வரி பணத்த பூரா வீணடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒரு தலைவரு வர்ற வருமானத்த பூரா சிக்கனமா செலவழிச்சு ஒரு 15 சேர்த்து வச்சா அந்த குடும்பத்தோட வருவாய் எல்லாம் அடுத்தடுத்து நல்லா போகும். வருமானத்த பூரா ஊதாரித்தனமா செலவழிச்சா எப்படி அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க? பூரா ஊதாரித்தனம். மக்கள் வரி பணத்த கொட்டி குடுக்குறாங்க. அத பூரா வச்சுக்கிட்டு, இவன் அப்படி இப்படி அந்த தேர்தல் அப்ப மக்களுக்கு அந்த வரி பணத்த பூரா அள்ளி இறைச்சு, ஓட்டா வாங்குறான். நம்ம வரி பணத்த வச்சுக்கிட்டு, நம்ம ஓட்ட, நம்ம உரிமைய விலைக்கு வாங்கிறான். நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாங்கிதான் சொன்னீங்க. அவங்க விருப்பப்பட்டு தானே போட்டிருப்பாங்க சில பேரு. விருப்பப்பட்டு இல்ல. கிடையாது, கிடையாது. அதே விருப்பப்பட்டு கிடையாது. இப்ப அவங்கள தனிப்பட்டு நாங்க போறோம்ல, பிரச்சாரத்துக்கு போறோம். ம். உங்க ஓட்ட ஏன் விக்கிறீங்கன்னா, எல்லாரும் துட்டு குடுக்காம யாரு வர முடியும்? ஐயா நாங்க துட்டு குடுக்காம தான் வரோம். உங்களுக்கு நல்லது செய்ய வர்றோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசு வேலை. படிச்சவங்க, படிக்காதவங்க, அத்தனை நேரத்துக்கு அரசாங்க வேலை தர்றேன்னு சொல்றோம். இயற்கைய பாதுகாக்கிற மாரி விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலங்கள்ல எல்லாம் விவசாயம் பண்ணி மக்களுக்கு பூராமே அரசு வேலை தர்றோம். அவரவர் வாழ்விடத்திலேயே 6 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு அரசு வேலை தர்றோம். எங்க அண்ணன் என்ன சொல்றாரு? சாத்தியம்னு கேட்கிறாங்களே. சாத்தியம். இப்ப நான் சொல்றேன். இப்ப நான் வந்து நெசவாளி. நெசவாளிகள் இருக்கும். ஒரு 10,000 ஏக்கர் வைங்க. ஒரு 10,000 ஏக்கர்ல ஒரு தறி போடுறதுக்கு ஒரு 3க்கு 4 அடி இருந்தா போதும். ஒரு தறிக்கு. 10,000 ஏக்கர்ல எத்தனாயிரம் தறி போடலாம்? ஒரு தறிக்கு குறைஞ்சது 10 பேத்துக்கு வேலை குடுக்கலாம். ஒரு 10,000 ஏக்கர்ல லட்சக்கணக்கான தறி போடலாம். ஒரு தறிக்கு 20 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு வேலை குடுத்தாலுமே எம்புட்டு பேத்துக்கு வேலை குடுக்கலாம்? எங்க ஏரியா அருப்புக்கோட்டை தொகுதி. அருப்புக்கோட்டை தொகுதியில நெசவு ஒரு பிரதானம். ஒரு தறியில முதல்ல என்ன செய்வாங்கன்னா, தறிய மாட்டுவாங்க. விசைத்தறி மாட்டுபவர். அரசு வேலைங்கிறாரு எங்க அண்ணன். விசைத்தறி மாட்டுபவர். அரசு வேலை. அடுத்த கட்டமா. அதுக்கு பாவு ஏத்துவாங்க. இந்த பாவுக்கே 4, 5 பேத்துக்கு வேலை குடுக்கலாம். பாவுனா நூல். ஆமா. பாவு சுத்துபவர், பாவு பனைப்பவர், பாவு மாட்டுபவர். இந்த மாரி அதுக்கு 4, 5 பேரு. அரசு வேலை. பாவு சுற்றுபவர், பசை போடுபவர். இந்த மாரி அரசு வேலை. அரசு பசை போடுவார். அரசு பாவு சுற்றுபவர். அரசு வேலை குடுத்துடலாமா? அதுக்கு அடுத்து பேடு. இந்த டிசைன் வரும்ல பேடு. இந்த டிசைன் வடிவமைப்பாளர். அரசு டிசைன் வடிவமைப்பாளர். அந்த அட்டையில என்னென்ன டிசைனுக்கு என்னென்ன ஓட்ட போடணும்னு அந்த ஒரு இது இருக்கு. அது ஒரு கலை. அப்ப அரசு வடிவமைப்பாளர். அரசு டிசைன் வடிவமைப்பாளர். அரசு வேலை. பாவு முடிபவர். அரசு பாவு முடிபவர். ஒரு பாவு முடிஞ்சுச்சுன்னா இன்னொரு பாவு ஏத்துறதுக்கு 2யும் ஜாயின் பண்ணுவாங்க. அரசு பாவு முடிபவர். அவங்களுக்கு பாவு முடிகிற வேலை மட்டுமே. பசை போடுவர். நூல் தார் சுத்துறதுக்கு. அரசு தார் சுட்டுபவர். அரசு பசை போடுபவர். அரசு பாவு இந்த பாவு தாரை அது தனியா இருக்கு. தார் சுட்டுறது 2 இது இருக்கு. அரசு பாவு நூல் சுட்டுபவர். அப்புறம் புடவை அறுப்பவர். அரசு புடவை அறுப்பவர். அரசு புடவை மடிப்பவர். ஒரு தறிக்கு 50 பேத்துக்கு வேலை குடுக்கலாம். இப்ப அருப்புக்கோட்டை தொகுதியில ஒரு 1000 ஏக்கரோ 10,000 ஏக்கர்ல விசைத்தறி கூடம் உருவாக்கியாச்சுன்னா, அதுல பல லட்சம் பேத்துக்கு வேலை குடுக்கலாம். படிச்சவங்களுக்கு வேலை, படிக்காதவங்களுக்கு வேலை. முடியும். சாத்தியமாகும். இப்ப அவங்க காசு குடுத்துட்டாங்க, இலவசத்துக்காக ஓட்டு போட்டு காசு குடுத்தாங்க, ஓட்டு போட்டு. நீங்க களத்துல வந்து சரியான முறையில களப்பணி செய்யாதனால தான் உங்கள் வாக்கு வங்கி இறங்கி இல்ல. அப்படி கிடையாது. வாக்கு வங்கி இறங்குனதுக்கும், நாங்க பிரச்சாரம் பண்றதுக்கும் சம்மந்தம் இல்ல. நாங்க வந்து வீடு வீடா இறங்கி பிரச்சாரம் பண்றோம். அவங்களுக்கு பிரச்சாரம் தேவையில்ல. மத்த ஆளுங்கட்சிக்கோ, எதிர்க்கட்சிக்கோ பிரச்சாரம் தேவையில்ல. அவங்களுக்கு தேர்தலுக்கு முதல் நாள் காசு குடுத்தா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்க கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் எப்படிலாம் அரசு வேலை குடுக்க போறாங்க, நாங்க வீடு வீடா ஒவ்வொரு இளைஞர்களையும் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அதன் மூலமா வாக்குகள் கூடத்தான் செய்யுது. இந்த வாக்குகள் நாங்க தோற்றது, வாக்கு குறைஞ்சதுக்கும், வாக்குகள் அதிகமா வாங்கி ஜெயிச்சவங்களுக்கும் உள்ள அரசியல் சூழ்ச்சிகள் நெறைய இருக்கு. அந்த சூழ்ச்சிகள் வந்து பொதுமக்களுக்கே தெரியும். அத எப்படி நம்ம இதுக்கு தானே போட்டோம். அப்ப நாம் தமிழர் கட்சி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வாக்கு எண்றீங்க. களத்துக்கு போறப்போ உங்களுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்க ஒவ்வொரு தடவையும் உறுதியான முறையில் டபுள் மடங்கு, 2 மடங்கு வாக்கு அதிகமாக நாங்க வாங்கியிருப்போம். அப்படிதான் நாங்க எண்ணத்துல தான் போயிருக்கோம். ஏன்னா, ஒரு ஆளு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10, 20 பேரை சந்திச்சு பேசுறாங்க. எல்லாருமே அப்பா சாராய கடை மூடுனா போதும். யார் சாராய கடை மூடுறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு.
தெளிவா சொல்றாங்க. எல்லா ஒரு கட்சியும் கட்சி மட்டும்தான் இல்ல, எந்த கட்சியிலயும் சாராய கடை மூட சொல்லல. சொல்றதுதான் நாங்க வந்தோம்னா இவ்வளவு இடத்துல பிடிப்போம், அவ்வளவு இடம் பிடிப்போம், 200 இடம் பிடிப்போம், 150 இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றது நாங்க சொல்றது வித்தியாசம் இருக்கு. நாங்க இடம் பிடிப்போம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு நாடு பிடிக்கிறதே இலக்கு. நாட்டை செழுமையாக்கணும். மக்கள் சுயமா வருமானம் பண்ணி அந்த வருமானத்துல அவங்களுக்கு தேவையானது அப்புறம் வாங்கிக்கணும். தன்னார்வத்துல தன் உழைப்புல சுய உழைப்புல உழைச்சு செம்மாந்த வாழ்க்கை வாழணுங்கிறது எங்க நோக்கம். யாருகிட்டையும் கையேந்த கூடாது என் மக்கள். நாங்க ஒவ்வொருத்தரையும் சொல்றோம், நீங்க யார்ட்டையும் இலவசத்துக்கு கையேந்தாதீங்க. உங்களுக்கு கையேந்தாத நிலையில நாங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம். நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. எப்படி கொடுப்போம் ஒவ்வொருத்தரும் நாங்க சொல்றோம். விவசாயம் எடுத்துட்டோம்னா 1000 ஏக்கர் விவசாயத்தை கத்திரிக்காய் போட போறியா, கத்திரிக்காயில ஏர் உழுகுபவர், அரசு ஏர் உழுகுபவர், அரசு வேலை. அடுத்து உரமிடுபவர், அரசு தண்ணீர் பாய்ச்சுபவர், அரசு உரமிடுபவர், அரசு களை எடுப்பவர், அரசு அறுவடை செய்பவர். ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை அரசு வேலை அரசு வேலை போட்டு 50 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் நான் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். உறுதியான முறையில் ஒவ்வொரு தொகுதியிலையும் 2 மடங்கு 3 மடங்கு வாக்குகள் வர வேண்டிய கட்டாயம். அப்ப அதுக்குள்ள என்ன ஊழல் நடக்குதுங்கிறத பொதுமக்களுக்கே தெரியும். அரசியல்வாதிகளுக்கு தெரியாம இருக்காது, பொதுமக்களுக்கே தெரியும். ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. யாரு நம்ம தலைவர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அதிகாரம் அவங்க கையில இருக்கிற அந்த அதிகாரத்தை அவங்க மக்களுக்கு எதிராக துஷ்பிரயோகம் பண்றாங்க. இந்த மக்கள் நல்ல வழியில போயிடக்கூடாது. இல்ல இப்ப மாற்றம் வரும்ன்றீங்களா? வரணும், வந்தாதே முடியும். மாற்றம் வரணும். வரணும்னா எப்படி வரும்? வரும் உறுதியா. எல்லா நேரமும் பொய்மை ஜெயிக்காது, வாய்மையும் வெல்லும். இதுவும் கடந்து போகும். நாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். தோத்துட்டோம், நாங்க தளரல. இன்னும் 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சம் பேர் 20 லட்சம் சீமான். அவர் ஒரு ஆள் கிடையாது, அவர் ஒரு ஆள் விதைச்சு விட்டாரு. அவர் அண்ணன் என்ன சொல்றாரு, என்னோட வேலை விதைக்கிறது, என்னோட வேலை விதைக்கிறது. அறுவடை தானே நடக்கும், நடக்கிறேன்னா நடக்கும். எனக்கு இல்லாட்டினாலும் என் தம்பியில் அறுவடை பண்ணிடுவாங்க, என் தங்கச்சியில் அறுவடை பண்ணிடுவாங்க. அப்படிதான் அவர் இலக்கு வைக்கிறாரு. ஒட்டுமொத்தமா ஓட்டு தான் முக்கியம். ஓட்டை வாங்குறதுக்கு என்னென்னு செய்யலாம். நாங்க என்ன அவங்கள மாதிரி பல இது நாங்க இலவசத்தை சொல்லலாம், அது முக்கியம் கிடையாது. இலவச சொல்லி ஓட்டு வாங்கக்கூடாது. எங்களுக்கு புரிய வைக்கிறோம். என்னைக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்களோ நம்பி. ஏன்னா இப்ப 2 ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டாங்க மக்கள். ஊழல், கொலை, கொள்ளை, மது, போதை வாழ்ந்துட்டாங்க. ஒரு விரக்தி இல்லதே. சினிமாவில் அவர் வந்து நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அதை நம்பி விஜய் காப்பாத்திடுவாருன்னு நினைக்கிறாங்க. காப்பாத்தியாருன்னு சொல்லி இன்னும் 1 மாதம் கூட ஆகல, 1 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ள திருப்பூர்ல ஒரு தமிழனை 50-60 பேர் சேர்ந்து ஹிந்திக்காரங்க ஓட விட்டு அடிச்சு மண்டையை உடைச்சு கொண்டு விட்டாங்க. நடக்குது தமிழ்நாட்டுல. பொதுவா ஒரு இடத்துல நடக்கிறது. பொதுவானது கிடையாது. ஒரு பானை சோறுக்கு வேக போட்டோம்னா ஒரு சோறத்தையும் பதம் பார்ப்போம். இதுதான் இந்த கொலையும் இந்த கொள்ளையும் இந்த கற்பழிப்பும் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியிலையும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்ததுலயும் வருது. இது நாங்க தொடர்ந்து கவனிக்க தான் செய்வோம். ஒவ்வொரு மக்களுக்கு எதிரானதுக்கும் நாங்க குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நாங்க தோத்துட்டோம்னா தோல மாட்டோம், உறுதியா தோல மாட்டோம். எங்க அநீதி நடந்தாலும் நாங்க முதல் ஆளா நிற்போம். எங்க அண்ணன் முதல் ஆளா நின்றுவாரு. உறுதியா ஒரு நாளைக்கு இந்த 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 அரசியல்வாதிகள் கூடால நம்மளால வாழ முடியாதுங்கிற பட்சத்துல மக்களே நம்மளை தொடர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. நாம நம்பிக்கையை மக்களோட நம்புறோம். நாங்க மக்களை நம்புறோம். நாங்க பணத்தை நம்பல, சினிமா முகத்தை நம்பல, மத்த எதையுமே நம்பல, இயற்கையை நம்புறோம். அன்னைக்கு கூட 20 லட்சம் பேர் ரெடியா இருக்கும். இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். இப்ப தோற்றோம்னு மத்தவங்க சொல்றாங்க, நாங்க தோற்கல, உறுதியா தோற்கல. எங்க மக்கள் தோத்துருக்காங்க, எங்க மக்கள் தோத்துருக்காங்க. சினிமாவை நம்பி போட்டுட்டோம் அப்படின்னு ஒரு 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 தம்பி சொல்றான். இப்ப ஜெயிச்சு 1 மாசம் ஆகல, பதவி ஏற்று 1 மாசத்துல ஆகல. ஒரு தம்பி சொல்றான், தெரியாதனமா நாங்க டிவிக்கு போட்டோம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லி செய்தியாளர் கேட்கும்போது தம்பி சொல்றாப்ல, நான் வந்து சீமான் அண்ணனை பார்த்தா மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். தெரியாம நான் போட்டுட்டேனே. இப்ப நாங்க படுறோம், கஷ்டத்தை படுறோம். அவங்கள மாதிரியே இவரும் இலவசத்தை அறிவிக்கிறாரு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதுக்கு மேல எப்படி மாதம் 2500 ரூபாய் கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் தாலிக்கு தங்கங்கிறாரு, குழந்தைக்கு மோதிரங்கிறாரு. இந்த தங்க சுரங்கமா வருது தமிழ்நாட்டுல. எம்பிட்டு கொடுக்க முடியும்? நல்ல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. நம்ம முன்னாள் முதல்வர் இன்னாள் முதல்வருக்கு திட்டம் சொல்றாரு, நீங்க என்னன்னாலும் ஆட்சி செய்யுங்க, ஆனா 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறது நிப்பாட்டாதீங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 1.5 லட்சம் கோடி வருஷம் கடை வாங்கினேன், நீ அதை விட 1.5 லட்சம் கோடி கடை வாங்க சொல்லி தராரா? நம்ம அப்படிதானே புரிஞ்சுவிட முடியுது. ஒவ்வொரு வருஷம் இலவசங்கிற பேர்ல 1.5 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கீங்க. 1967 இருந்து 2021 வரைக்கும் 4 லட்சம் கோடி தான் இருந்திருக்கு கடை. அதுக்கு முன்னாள் முதல்வர் என்ன சொல்லிருக்காரு, எடப்பாடியார் கடன்ல விட்டு போயிட்டாரு, நாட்டு மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க, யாரு வட்டி கட்டுவா, யாரு இது வேணும்ட்டு அவ்வளவு மேடையில பேசினவரு. அந்த 21 இருந்து 26 வரைக்கும் 4 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியா மாறினது எப்படி? அதுக்கு வேற பதில் சொல்ல முடியுமா? அவருக்கு இன்னாள் முதல்வருக்கு அவரு ஒரு உறுதிமொழி சொல்றாரு, நீங்க என்னன்னாலும் ஆட்சி செய்யுங்க, மாதம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத மட்டும் நிறுத்திடாதீங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நான் 1 லட்சம் கோடி வருஷம் கடை வாங்கினேன், நீ அதே மாதிரி கடை வாங்கி இலவசத்தை கொடுக்குறாரா? மாற்றம் வரும், இல்ல வரணும். வந்தால் என் மக்கள், என் தலைமுறைகள், வருங்கால சந்ததிகள் நிம்மதியான வாழ்க்கை வாழும். அதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும். நாங்க வந்து இங்க வர்றோம்னா அடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்க்கையை உருவாக்குறது. நல்ல தலைவர்கள் அமைஞ்சாதே கீழே உள்ள மக்கள் நல்லபடியா வாழ முடியும்.
அதுக்காக நாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். எங்க அண்ணனை அரியணையில ஏத்தாம நாங்க ஓய போறது கிடையாது. ஓய போறது கிடையாது. அதுக்காண்டி குடும்பத்தை அடுத்த சந்ததிகளையும் சேர்த்து இழுத்துட்டு வரோம். எங்க காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் உறுதியா பிடிச்சு கொடுங்க. 20,00,000ன்னா அடுத்து வர தலைமுறைகள் 60,00,000, 80,00,000, 1 கோடின்னு வராம போகாது. நாங்க மக்கள நம்புறோம். எங்க பிள்ளைகள நம்புறோம். அவங்க இப்ப கைவிடலாம். ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய கோலா சொல்லலாம். அடுத்தது மாத்துவாங்க. இவன் தெரியாம சொல்லிட்டேன் சாரியா வாயா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள அரவணைக்கிறது இல்லையா? அது மாதிரி என் மக்கள் அரவணைப்பாங்க நாம் தமிழர் கட்சிய. அதுக்காண்டி தொடர்ந்து நாங்க களத்துல நிப்போம். நாம் தமிழர் கட்சி வெல்லும். தமிழ் தேசியம் அரியணை ஏறும். தமிழ் தாய் அரியணை ஏறுவாள். அரியணை ஏறாமல் விடமாட்டோம். வாழ்க தமிழ். நன்றி.